ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா நீங்க ரெகுலரா கேட்டுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். என்ன டிப்ஸ்னா நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணி எனக்கு பர்சனலா ரிசல்ட் கிடைச்ச டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ல இருந்து எல்லா விஷயமே நேச்சுரலா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஷாம்பு தவிர, ஷாம்பு மட்டும் இப்போ கெமிக்கல் இல்லாம கிடைக்கிறதே கிடையாது. மற்ற ப்ராடக்ட் எல்லாமே நான் பர்சனலா நானே ரெடி பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா இன்டேக்ஸ். நம்ம முன்னாடி இருந்து ஏதோ சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரிலாம் நம்ம பழகிருப்போம். அதை வந்து கொஞ்சமா சேஞ்ச் பண்ணாலே நம்மளோட ஹேரை, கொட்டின ஹேர் ஃபால் நிறைய வருது, அந்த மாதிரி இருக்கிறத ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணது என்ன தெரியுமா? தண்ணி குடிக்கிறதா. தண்ணி நம்ம பொதுவாவே வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கவே மாட்டோம். நானும் அப்படிதான். 1/2 லிட்டர் 1 லிட்டர் குடிக்கிறதே அபூர்வமா தான் இருக்கும். ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 to 3 லிட்டர்ஸ் வரைக்கும் நான் குடிச்சிட்டு இருக்கேன். 2 லிட்டர்ஸ் வந்து கம்மி. 3 லிட்டர்ஸ் வரைக்குமே இப்ப நான் குடிச்சிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் 3.5 லிட்டர்ஸ் கூட நான் குடிச்சிட்டு இருக்கேன். ரெகுலரா தண்ணி குடிக்கிறதுனால என்ன யூஸ்னா, பாடி ஹீட் வந்து சூப்பரா கம்ப்ளீட்டா கம்மியாகும். பாடி ஹீட் கம்மியானாலே பாதி பிரச்சனை கம்மியாயிடும். பாடி ஹீட் குறைஞ்சிச்சுன்னா ஹேர் ஃபால் குறைஞ்சிரும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். யாராவது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணினா கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண விஷயம் இதுதான். வாட்டர் இன்டேக் தான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி சாப்பிடவே மாட்டேன். இப்போ நான் ரெகுலராக வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்கேன். அதனால அதுவும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்ல, கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பாட்டுல இருக்கிறத ஃபுல்லா தூக்கி தூக்கி போட்டுருவோம். அதை வந்து நம்ம ரெகுலரா சாப்பிடணும். ஒரு சிலருக்கு அதுவும் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. நம்ம சேனல்ல வந்து கருவேப்பிலை பொடி செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு கருவேப்பிலை வந்து பிடிக்காததுனால நான் கருவேப்பிலை பொடி செஞ்சு அதை இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியாவது நம்ம கருவேப்பிலையை சாப்பிடுறோன்ற ஃபீல் இருக்கும் இல்லையா? அதனால நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படியாவது நீங்க கருவேப்பிலையை வந்து சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, நான் முன்னாடில இருந்தே எங்க அம்மா சொல்லுவாங்க, ரெகுலரா வந்து டேட்ஸ் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இப்போ கிடையாது, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே சொல்லுவாங்க. நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா ரெகுலரா ஃபாலோ பண்ண சொன்ன மெயினான ஒரு டிப். கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா ரிசல்ட் இருக்கும். நைட்டு தூங்க போறப்ப 1 டம்ளர் பால் குடிச்சிட்டு 2 டேட்ஸ், 2 அத்திப்பழம், ஒரு 4, 5 பாதாம். இது 3 தான் நான் ரெகுலரா சாப்பிட்டேன். முன்னாடில இருந்து இது மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது எங்க அம்மா சொன்ன டிப்ஸ். இதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் ஷர்மிகா வீடியோ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்துச்சா, அதை பார்த்துட்டு எனக்கும் பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வைரல் ஆச்சுன்றதுக்காக நான் ட்ரை பண்ணல. அது என்னன்னா, நான் யூஸ்வலா அந்த 2 நட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா நட்ஸுமே நம்ம அந்த பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நட்ஸும் நான் யூஸ் பண்ணி இப்போ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து நான் ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ அது குடிச்ச ஆரம்பிச்சு ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிப் தான். நான் நைட் அதை சாப்பிட்டது மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். இது 2வது டிப்பு. சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் வந்து வாட்டர் இன்டேக். முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேல உப்பு வந்து ஜாஸ்தி சேர்க்கவே சேர்க்காதீங்க. உப்பு ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. அப்புறம் சுகரும் ரொம்ப எடுத்துக்காதீங்க. சாக்லேட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப ஹேர் ஃபால் பயங்கரமா இருக்கும். நான் முன்னாடிலாம் நிறைய சாப்பிடுவேன். நிறைய ஸ்வீட்ஸு, கேண்டீஸ் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்ப அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா சூப்பரா எனக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்றதுக்கான ப்ரொசீஜர். நான் எப்பவுமே ஷாம்புவை தண்ணியில மிக்ஸ் பண்ணாம நான் யூஸ் பண்ணதே கிடையாது. டைரக்டா ஷாம்பு எடுத்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்றப்போ அதுல இருக்க கெமிக்கல் எல்லாமே டைரக்டா ஸ்கேல்ப்புக்குள்ள போகும். ஸோ உள்ள இருக்க ரூட்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகும். அதனால ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்போ நான் ஹேர் வாஷ் பண்ண போனாலும் ஒரு பவுல்ல ஷாம்பு எனக்கு தேவையானதை ஊத்திட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா டைலூட் பண்ணிட்டு அதுல 2 டிராப் லெமன் விட்டுருவேன். லெமன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் எப்பவுமே ரெகுலரா ஹேர் வாஷ் பண்றேன். இது ஃபாலோ பண்ணதுமே இப்ப ரீசன்ட் டேஸா தான். ஐ மீன் ஒரு 2, 3 இயர்ஸா தான் நான் ஃபாலோ பண்றேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. டைரக்டா ஷாம்பு வாங்கினோன்னே எப்படி டப்பன்னு தேய்ச்சிட்டு கிளம்பிடுவேன். இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை நான் ஃபாலோ பண்றேன். எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் தலைக்கு கீழே குனிஞ்சுதான் ஹேர் வாஷ் பண்ணுவேன்.
உட்காந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் டேண்ட்ரஃப் இருக்கும். அது நமக்கே தெரியாம கூட இருக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்கப்ப என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாரி வச்சு வாஷ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்க தண்ணி எல்லாம் பட்டு, பட்டு நம்ம முதுகு ஃபுல்லா வரும். முதுகு ஃபுல்லா பொறி பொறியா வர்றது, அந்த பிம்பிள்ஸ்லாம் வர்றது, அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இங்க தண்ணி படுமா, அப்ப நெத்தி வழியா வரும்போது முகம் ஃபுல்லாவே நமக்கு வந்து டேண்ட்ரஃப்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பொறி பொறியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு டேண்ட்ரஃப்னால. ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. நான் எப்ப ஹேர் வாஷ் பண்ணாலும் கீழ குனிஞ்சு தான் வந்து பண்ணுவேன். அதே மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்றப்பயும் அதே மாரி தான். சன்லைட்ல காய வைங்க, இல்லன்னா ஃபேன்ல காய வைங்க. ட்ரையர் மட்டும் கண்டிப்பா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ட்ரையர வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருவேன். கீழ குனிஞ்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்றப்போ, ஹேர தட்டி விடுறப்போ என்ன ஆகும் அப்டின்னா, ஆ நல்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். நம்ம ஹேர் ஃபுல்லா வந்து படும். ஐ மீன் ஸ்கேல்ப் வரைக்கும் பிளட் வந்து நல்லா சர்க்குலர் ஆகும். அதனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி ஹேர் குரோத் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க. எங்க எங்க ஆச்சியெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஊர்ல குளிக்கிறப்போ வந்துட்டு, முன்னாடிலாம் நான் சோம்பேறியா போய் உட்காந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன். அப்ப சொல்லுவாங்க, "கீழ குனிஞ்சு தட்டி விடுங்க, கீழ குனிஞ்சு தட்டி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சினுக்கரி வச்சு தட்டணும், தட்டணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அதோட யூசஸ்லாம் புரியாது. அதனால அப்ப அத நான் கேட்கவே மாட்டேன். சும்மா அப்படியே டவல சுத்திப்போம். திருப்பி கொஞ்ச நேரத்துல நம்ம விட்டோம்னா அப்படியே காஞ்சிரும்ல. இப்படி இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தேன். இப்பதான் அதோட பெனிஃபிட்லாம் எனக்கு புரியுது. நீங்களும் கண்டிப்பா வந்து இப்பவும் வீட்ல யாராவது சொன்னா இந்த மாரி தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கீழ குனிஞ்சு ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி, ட்ரை பண்ணாலும் சரி, சிக்கு எடுக்கிறப்ப கூட நான் அந்த மாரி தான் கீழ குனிஞ்சு அந்த பெரிய கோம்பு வச்சு பண்ணுவேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் 2 பார்ட்டிஷனா பிரிச்சுட்டு மறுபடியும் பண்ணுவேன். இத நான் ரெகுலரா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அ அப்புறம் வந்துட்டு ஆ எப்பவுமே வந்துட்டு நம்ம நைட்டு தூங்க போறப்ப ஹேர கோம்ப் பண்ணாம படுக்காதீங்க. நம்ம வெளியில போறப்போ எத்தனையோ ஹேர் ஸ்டைல் மாத்தி மாத்தி போட்டிருப்போம். எப்டி எப்டியோ நம்ம வெளிலலாம் அலைஞ்சுட்டு வருவோம். நைட்டு தூங்குறப்பயும் அந்த ஸ்கேல்ப் அதே ஒரு டயர்டுலயே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கோம்ப் வச்சு ஒரு 2, 3 வாட்டி நல்லா தலைக்குள்ள ஸ்கேல்ப்ல வந்து நல்லா நீங்க சீவுறப்போ வந்து ஸ்கேல்ப் வந்து பயங்கர ரிலாக்ஸா இருக்கும். ஸோ அதனால தூங்க போறப்ப எப்பவுமே நீங்க வந்து ஸ்கேல்ப்ல சீப்பு வச்சு நல்லா சீவிட்டு, அதுக்கப்புறமா பின்னிட்டு தூங்குங்க. ஆயில் அப்ளை பண்றது எப்பயுமே வந்துட்டு ஸ்கேல்ப்புக்குள்ள நல்லா பண்ணிட்டு, பண்ணி முடிச்சோனே அப்படியே விடாதீங்க. நல்லா கோம்ப் பண்ணி சிக்கு ஃபுல்லா எடுத்துட்டு, தலைய நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கை வச்சு இந்த மாரி இப்படி பண்ணாலே கூட போதும். இப்படி ரொட்டேட் மொமெண்ட்ல இப்படி பாருங்க. நம்ம கைய வந்து உள்ள வச்சு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணீங்கனாலே போதும். இந்த மசாஜ ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் குடுத்தீங்கனாலே வந்து ஸ்கேல்ப் பயங்கர ரிலாக்ஸா இருக்கும். இன்னொன்னு மெயின் ட ரீசன் என்னன்னா ஹேர் ஃபாலுக்கு சிக்கோட வைக்கிறது. இன்னைக்கு சிக் எடுக்கல. ஓகே நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆ சரி என்னதான் சிக் எடுத்துட்டு சும்மா லைட்டா அப்படியே கிளிப்ப போட்டுட்டு போவோம். லைட்டா பின்னிருவோம். சிக் எடுக்காம அந்த 3 இத பிரிச்சா போதுமே, அப்படி பின்னுனா போதும் அப்படின்னு நினைச்சுட்டுலாம் நெறைய பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் பண்றப்போ வந்துட்டு, ஆ ஒரு நாள் இருந்த சிக்கு அடுத்த நாள் வந்து நெறைய நெறைய ஆகி ஹேர் ஃபால் வந்து பயங்கரமா ஆகும். அந்த இடத்துல ஹேர்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால தலையில எப்பவுமே சிக்கு இல்லாம வச்சுக்கலாம். ஆ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நான் இப்ப ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆ இது எல்லாமே நீங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஆயில் வந்து அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. எப்ப ஹேர் வாஷ் பண்ணாலும் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு, ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தலைக்கு குளிங்க. ரொம்ப சூப்பர்வா இருக்கும். ஆம் இதுதான் வந்து நான் ரெகுலரா ஃபாலோ பண்ண டிப்ஸ். இத மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணேன் நெனைக்கிறேன். வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எனக்கு அடுத்தடுத்து நான் ஹேர் கட் டிப்ஸ் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஓகே. பை பாய்.